இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். செப்டம்பர் 11ஆம் தேதி புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்தில் மாற்றம். போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவிப்பு. சொசைட்டி கல்லூரியில் புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், பேராசிரியர் சங்கத்தினர் கோரிக்கை. கடற்கரையில் தேங்கி கிடக்கும் பூஜை பொருட்கள் அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. உலக தற்கொலை தடுப்பு தினம். புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட செவிலிய மாணவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் விநாயகர் சிலை கரைப்பையொட்டி செப்டம்பர் 11ஆம் தேதி நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி முழுவதும் பல இடங்களில் அமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் சாரம் அவ்வை திடலிலிருந்து ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் கரைக்கும் நிகழ்ச்சி செப்டம்பர் 11ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வசதிக்காக சில இடங்களில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலாப்பட்டு ECR வழியாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் வரும் டவுன் பஸ்கள், ரூட் பஸ்கள் அனைத்தும் கனரக மற்றும் லகுரக வாகனங்கள் முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் சந்திப்பில் சிவாஜி சிலை நோக்கி சென்று கொக்கு பார்க், ராஜீவ்காந்தி சிலை, இந்திரா காந்தி சிலை, நெல்லித்தோப்பு வழியாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அடைய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புசி வீதி, ஆம்பூர் சாலை, முத்தியால்பேட்டை வழியாக காலாப்பட் மற்றும் சென்னை செல்ல வேண்டிய டவுன் பஸ்கள், ரூட் பஸ்கள், கனரக மற்றும் லகுரக வாகனங்கள் புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு வெங்கட சுப்பா ரெட்டியார் சதுக்கத்திலிருந்து இடது பக்கமாக திரும்பி மறைமலை அடிகள் சாலை வழியாக இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம் வழியாக காலாப்பட் மற்றும் சென்னை செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமராஜர் சாலையில் லெனின் வீதியில் இருந்து ராஜா திரையரங்கம் வரை மதியம் சுமார் 12 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை அனைத்து விதமான வாகனங்களின் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சிலை ஊர்வலமானது நேரு வீதியை கடக்கும் வரை அண்ணா சாலையில் பிற்பகல் 3 மணி முதல் அனைத்து வகையான வாகனங்கள் இயங்க முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும், மேற்படி வாகனங்கள் அனைத்தும் அண்ணா சாலை, 45 அடி சாலை மற்றும் ஒதியன் சாலை சந்திப்புகளில் திசை திருப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது நேரு வீதி, காந்தி வீதி மற்றும் SV பட்டேல் சாலையில் அனைத்து வகையான வாகன போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதானமான விநாயகர் சிலை ஊர்வலமானது சாரம் அவ்வை திடலில் தொடங்கி காமராஜர் சாலை வழியாக பட்டாணிக்கடை சந்திப்பை வந்தடையும். முத்தியால்பேட்டை வழியாக வரும் சிலைகள் அனைத்தும் அஜந்தா சிக்னல் கடந்து அண்ணா சாலை வழியாகவும், நெல்லித்தோப்பு வழியாக வரும் சிலைகள் அனைத்தும் ஒதியன் சாலை சிக்னலை கடந்து அண்ணா சாலை வழியாக பட்டாணிக்கடை சந்திப்பை அடைந்து அனைத்து சிலைகளும் ஒரே ஊர்வலமாக நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி வழியாக அஜந்தா அடைந்து SV பட்டேல் சாலை வழியாக கடற்கரை சாலை செல்ல உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இதனை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட சாலைகளை பயன்படுத்தி போக்குவரத்து நெரிசலுக்கு உட்படாமல் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இந்த தற்காலிக போக்குவரத்து மாற்றத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பேராசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரி கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் ராம்குமார், புதுச்சேரியில் கடந்த 40 வருடங்களாக 6 சொசைட்டி கல்லூரிகள் இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் 20,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 2004ஆம் ஆண்டிற்கு முன்பு பணியமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர். அதேபோல் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு பணிக்கு அமர்த்தப்பட்ட மத்திய, மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாமல் பங்களிப்பு பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது. இதனால் ஊழியர்கள் பணி ஓய்வு பாதுகாப்பிற்கு
உத்தரவாதம் அளிக்கப்படாத சூழலை உருவாக்கியுள்ளதுடன் ஊழியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு போதுமான ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத நிலை உருவாக்கியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். எனவே மத்திய அரசு அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது போல சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதனை வலியுறுத்தி முதலமைச்சர் தலைமை செயலர் மற்றும் துறை இயக்குநர்களை சந்தித்து மனு அளிப்பது, வருகின்ற 18ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பது குறித்து அவர்கள் ஆலோசித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதுக்காக தான் நம்ம தொடர்ந்து இந்த NPS நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா, நம்ம கேட்கறதுக்கு வலு சேர்க்கிற வகையில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சர்க்குலர் போட்டாங்க 2009ல. மாணவர்கள் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் போது இப்போ இத்தனை வருஷத்துல எவ்வளவு மாணவர்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பெரிய பெரிய வேலைகள் இந்தியாவிலையும் வெளிநாடுகள்லையும் அரசு துறை மற்றும் தனியார் துறையில சிறந்த நிலையில எங்களோட மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க. ஸோ நாளைய எதிர்காலத்தை நாங்கள் இது பண்றோம், மோல்ட் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னும் போது எங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் பிளசண்டா இருக்கணும், எந்த தொந்தரவு இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த கோரிக்கையை இப்போ உங்ககிட்ட நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கண்டிப்பா எங்க மாண்புமிகு முதலமைச்சர் மேலே எங்களுக்கு மிகுதியான நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என்னைக்குமே எங்க சொசைட்டி கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மேல அவருக்கு என்னைக்குமே ஒரு தனி பிரியம் இருக்கு. அதனால அவருக்கு நாங்கள் அவரோட கவனத்துக்கு இதை எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பா இந்த கோரிக்கைகளோட நியாயத்தன்மையை உணர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் அப்படின்னு நாங்க மனப்பூர்வமா நம்புறோம். விநாயகர் சிலைகள் கரைப்பின் காரணமாக கடற்கரையில் தேங்கி கிடக்கும் பூஜை பொருட்களை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மாநில விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை சார்பில் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சிலைகள் செப்டம்பர் 11ஆம் தேதி புதன்கிழமை ஊர்வலமாக எடுத்துச் சென்று கடற்கரையில் கரைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சிறிய அளவிலான களிமண் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டனர். வழிபாடுகள் முடிந்த நிலையில் சிலர் அந்த சிலைகளை காலை முதலே புதுச்சேரி கடலில் கரைத்து வருகின்றனர். இந்நிலையில் 2வது நாளாக சிலர் விநாயகர் சிலைகளை தலைமை செயலகம் எதிரே உள்ள கடலில் கரைத்தனர். முன்னதாக அவர்கள் விநாயகர் சிலைகளை கடற்கரையில் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜை செய்து வழிபட்டனர். பின்னர் அந்த சிலைகளை கடலில் கரைத்தனர். முழுமையாக கரையாத சில சிலைகள் கடற்கரையில் ஒதுங்கி கிடக்கின்றன. விநாயகர் சிலைக்கு அலங்காரம் செய்ய பயன்படுத்திய பூக்கள், மாலைகள், மரத்தினால் ஆன பலகை மற்றும் பூஜை பொருட்கள் கடற்கரையில் குவியல் குவியலாக தேங்கி கிடக்கின்றன. இதனால் அந்த பகுதி அலங்கோலமாக காட்சியளிக்கிறது. இது சுற்றுலா பயணிகளை முகம் சுளிக்க வைக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து கடற்கரையில் தேங்கி கிடக்கும் மாலை உள்ளிட்ட பூஜை பொருட்களை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உலக தற்கொலை தடுப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தேசிய மனநல திட்டத்தின் சார்பாக செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக சுகாதார இயக்குநர் அலுவலகத்திலிருந்து தற்கொலை தடுப்பு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை துணை இயக்குநர் மருத்துவர் ரகுநாத் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் செவ்வேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் அரசு மற்றும் தனியார் செவிலியர் கல்லூரிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் அரசு மற்றும் தனியார் செவிலியர் கல்லூரிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தற்கொலை தடுப்பு தினத்தின் விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சென்றனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் செடி கொடிகள் வளர்ந்து புதர் மண்டி கிடக்கும் சிங்கம் பூங்காவை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் கென்னடி கார்டன் பகுதியில் கடந்த 2005ஆம் ஆண்டு சிங்கம் பூங்கா திறக்கப்பட்டது. இந்த பூங்காவில் சிங்கம் கம்பீரமாக நிற்பது போல் சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. சிறுவர்கள் விளையாடுவதற்கு சறுக்கு மரம், ராட்டினம், ஊஞ்சல் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள், செயற்கை குளம், புல்வெளி மற்றும் பொதுமக்கள் இளைப்பாற இருக்கைகள் அமைக்கப்பட்டது. இந்த பூங்கா ஆரம்பத்தில் நல்ல முறையில் செயல்பட்டது. கருவடிக்குப்பம், முத்தியால்பேட்டை, சாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதி மக்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு தலமாக விளங்கியது. இந்நிலையில் காலப்போக்கில் இந்த பூங்கா போதிய பராமரிப்பு இல்லாமல் போனது. இதனால் அந்த பூங்கா திடீரென மூடப்பட்டது. இந்த பூங்காவை முறையாக சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் பூங்காவை சீரமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.
பூங்கா முழுவதும் செடிகள் மரங்கள் வளர்ந்து புதர் மண்டி கிடக்கிறது. விளையாட்டு உபகரணங்கள், செயற்கை நீரூற்று, இருக்கைகள் சேதமடைந்து காணப்படுகிறது. இரவு நேரத்தில் திறந்தவெளி பாராக செயல்படுகிறது. மேலும் சிங்கம் பூங்காவிற்கு அடையாளமாக இருந்த சிங்க சிற்பத்தையும் காணவில்லை. செயற்கை நீரூற்றில் மழைநீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசுகிறது. அங்கு உற்பத்தியாகும் கொசுவால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது போதாது என்று பூங்கா எதிரே உள்ள வெள்ளவாரி வாய்க்காலில் பிளாஸ்டிக் பொருட்கள், மரக்கட்டைகள், துணிகள் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் குவிந்து கிடக்கிறது. மேலும் சாலையோர வியாபாரிகள் மீன், இறைச்சி கழிவுகளையும் கொட்டிவிட்டு செல்கின்றனர். இதனால் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. எனவே மழைக்காலத்திற்கு முன்பாக இந்த வெள்ளவாரி வாய்க்காலை தூர்வாரவும், சிங்கம் பூங்காவை சீரமைக்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் அதனை சார்ந்த பகுதிகளில் செப்டம்பர் 11ஆம் தேதி மின்தடை ஏற்படும் என்று மின்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் செப்டம்பர் 11ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து பகல் 12:30 மணி வரை வில்லியனூர், பத்மினி நகர், வசந்தம் நகர், ஆத்துவாய்க்கால்பேட், திருக்காமேஸ்வரர் சாமியார் தோப்பு, மூர்த்தி நகர், சிவகணபதி நகர், ஆரியபாளையம், பாரதி நகர், கண்ணகி நகர், கோட்டைமேடு, எஸ்எம்விபுரம் மேற்கு, பரசுராமபுரம், பெருமாள்புரம், கிருஷ்ணா நகர், பாண்டியன் நகர், சேந்தநத்தம், சேத்திலால் நகர், சுல்தான்பேட் மெயின் ரோடு, அரசூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என்று மின்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களின் பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கோவில் நிலத்தை இலவசமாக வழங்கியதாக சிறப்பு செயலர் பெயரில் போலி அரசாணையை சமூக வலைதளத்தில் பரப்பியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணை மாவட்ட ஆட்சியர் வினயராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து வருவாய் கிராமத்தில் அமைந்துள்ள பார்வதீஸ்வர சாமி கோவிலுக்கு சொந்தமான இடம் உள்ளது. இந்த இடத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக சுற்றுலாத்துறைக்கும் இந்திய எரிவாயு ஆணையத்திற்கும் இலவசமாக வழங்குவது போன்ற ஒரு போலியான அரசாணை சிறப்பு செயலர் கையெழுத்தில் உருமாற்றம் செய்து சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இது உண்மைக்கு புறம்பான முற்றிலும் தவறான தகவல் என்றும், வருவாய்த்துறை சார்பில் அப்படி எந்த ஒரு அரசாணையும் வெளியிடப்படவில்லை. இதுவரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் காரைக்கால் நகரம் வராத நிலையில் இப்படிப்பட்ட போலி தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். வருவாய்த்துறையின் அரசாணை போன்ற போலியான அரசாணையை குற்ற நோக்கத்தோடு தயாரித்து வெளியிடப்பட்ட நபர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் சமூக வலைதளத்தில் வரும் உண்மைக்கு புறம்பான தகவலை நம்ப வேண்டாம். இந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் திருக்கோவில். இந்த கோவிலில் எழுந்தருளில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவ பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட ஹைகிரீவ பெருமாளுக்கு சோடச தீபாராதனை காட்டப்பட்டு சேஷ வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடத்தப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹைகிரீவரை வழிபட்டு சென்றனர். விநாயகரை பூந்தொட்டியில் கரைத்து கடல் நீர் மாசுபடுவதை தவிர்க்கலாம் என உழவர்கரை நகராட்சி மகளிர் நுகர்வோர் அமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி பல்வேறு வகையான விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன. விநாயகர் சிலைகளில் வண்ணம் தீட்டுவதற்காக சில ரசாயன பொருட்கள் சேர்க்கப்படுவதால், அவற்றை நீரில் கரைப்பதால் ரசாயன பொருட்கள் நீரை மாசுபடுத்துவதை கட்டுப்படுத்த உழவர்கரை நகராட்சி மகளிர் நுகர்வோர் அமைப்பு சார்பில் நீர் மாசுபடுவதை தவிர்ப்போம் என்ற வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் சுற்றுச்சூழல் மாசுபடுவதில் நீர் மாசுபடுவதும் ஒன்றாகும். இயற்கையோடு இணைந்திருப்பதில் நாமும் பங்கு பெற வேண்டும் என்றும் உழவர்கரை நகராட்சி மகளிர் நுகர்வோர் அமைப்பு திலகவதி வலியுறுத்தியுள்ளார். மேலும்
வண்ண விநாயகர் சிலைகளை நீரில் கரைத்து நீர் மாசுபடுவதை தவிர்த்து பசுமை உலகை படைக்கலாம் என்றும் அதற்கு விநாயகரை கடல் நீரில் கரைக்காமல் பூந்தொட்டியில் கரைத்து விருப்பமான விதைகளை விதைத்து பசுமையாக மாற்றுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6680 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 880 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.